கனவுகளின் அர்த்தம் என்ற ஒரு புது தொடர் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஆண்டவர் கனவுகளின் வழியாக பேசுகிற தேவனாக இருக்கிறார். நடக்கக்கூடிய காரியங்களை அவர் முன்கூட்டியே நமக்கு கனவுகளின் வழியாக எச்சரிக்க ஆரம்பிப்பார். இந்த எச்சரிப்பினுடைய சத்தத்தை நாம் கேட்டு இந்த கனவுக்குண்டான அர்த்தங்களை நாம் விளங்கி கொண்டு இதுக்கு உண்டான ஒரு தீர்வை நம்மளுடைய வாழ்க்கையில எடுக்கப்படும் பொழுது வரக்கூடிய அந்த பேராபத்திலிருந்து நம்ம மாத்திரமல்ல, நம்மளை சார்ந்த நம்மளுடைய குடும்பமும் அகப்படாதபடிக்கு தப்பித்து கொள்ள முடியும். அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கனவுகளின் வழியாக ஆண்டவர் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அந்த எச்சரிப்பினுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு காண்கிற கனவுகளை குறித்து ஒரு சாதாரணமான ஒரு கனவாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில உண்டான ஒரு தீர்வை எடுக்க முடியாதபடிக்கு இந்த கனவு ஒரு சாதாரணமான ஒரு கனவு என்று சொல்லி கனவுகளை அலட்சியப்படுத்தி போகிறபடினாலதான் அநேகருடைய வாழ்க்கையில பல இழப்புகளையும் பல நஷ்டங்களையும் பலவிதமான குறைவுகளையும் சமாதான சீர்குலைவுகளையும் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. சிலரு அந்த பிரச்சனையில் அகப்பட்டு அதுல மீண்டு வெளிவர முடியாதபடிக்கு இருக்கும் பொழுதுதான், ஐயோ இதை ஆண்டவர் முன்கூட்டியே கனவுகளின் வழியாக ஆண்டவர் பேசினாரே என்று சொல்லி அப்பொழுதுதான் அவங்க உணருவாங்க, இந்த கனவை நான் ஒரு சாதாரணமா நினைச்சிட்டனே அப்படின்னு சொல்லி அப்பொழுதுதான் மன வருத்தப்படுவாங்க. இதுலயும் ஒரு சிலரு இப்படிப்பட்ட கனவுகளை அவங்க அலட்சியப்படுத்த மாட்டாங்க. இந்த கனவின் வழியாக ஆண்டவர் என்ன பேசுகிறார், இந்த கனவுக்குண்டான என்ன அர்த்தம் என்று சொல்லி முயற்சிகள் எடுப்பாங்க. இதுக்குண்டான என்ன அர்த்தம் என்று சொல்லி முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. யாரிடத்துல கேட்கலாம், யாரிடத்துல இது சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. அவங்க எடுக்கிற அந்த முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த கனவுகளிலே ஆண்டவர் முன்கூட்டியே வரப்போகிற அந்த அழிவு, இதெல்லாம் வரப்போகிறது என்று சொன்ன அந்த அழிவு சடதியா அவங்க வாழ்க்கையில நேரிட ஆரம்பிக்கும். அவங்க அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிற நேரத்துல சடதியா இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பாதிப்பு அநேகருக்குள்ளாக உண்டாக கூடாது என்பதற்காக தான் கனவுகளின் அர்த்தம் என்ற ஒரு புதிய ஒரு தொடரை இனி தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல்ல கொடுக்கணும்னு ஆவியானவரால உந்தப்பட்டு இருக்கிறேன். என்னோடு கூட இருக்கிற அநேக தேவ பிள்ளைங்க அவங்க தங்க வாழ்க்கையில கண்ட கனவுகளை என்னிடத்துல சொல்லுவாங்க, ஆனா இந்த கனவுக்குண்டான அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல, இந்த கனவை நான் பார்த்தேன், இது ஒரு முறை வரல 2 முறை வந்துருச்சு, அடிக்கடி இந்த கனவுகள் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க என்னிடத்துல இந்த கனவுக்குண்டான அர்த்தங்களை கேட்கும் பொழுது உடனே ஆண்டவருக்குள்ள இந்த கனவுகளை வைத்து, ஆண்டவரே இதுக்குண்டான அர்த்தங்கள், இதுக்குண்டான விளக்கங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். இன்றைக்கு உங்களுக்கும் இது நன்மையாக அமையும் என்று சொல்லிதான் இந்த வீடியோவை உங்களுக்காக நாங்கள் பதிவிடுகிறோம். ஒருவேளை நீங்களும் உங்க வாழ்க்கையில பலவிதமான கனவுகளை நீங்க கண்டு இருப்பீங்க, அதுக்குண்டான அர்த்தங்களை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீங்க. பல பேரிடத்துல இந்த கனவுகளை சொல்லியிருப்பீங்க. ஆனா அவங்களும் வேற வேற மாதிரி அர்த்தங்களை சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட கனவுக்குண்டான அர்த்தம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்க மன ரீதியாக அந்த கனவுக்குண்டான அர்த்தம் இதுதான் அப்படின்னு அப்செட் பண்ண முடியாதபடிக்கு இருக்கிறதுனால, ஒரு குழப்பத்தோடு இருக்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். உங்க கனவுகள், ஒருவேளை நீங்களும் இந்த கனவுக்குண்டான அர்த்தங்களை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீங்கன்னா கீழே இருக்கக்கூடியதான பாக்ஸ்ல நீங்க உங்க கனவுகளை நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. கூடுமான அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட வீடியோக்களை போடுவதற்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கனவுகளின் வழியாக ஆண்டவர் மட்டும் பேசுவார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிடவே கூடாது.
சில நேரத்துல பிசாசும் கனவுகளின் வழியாக பேசுவான். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் இந்த கனவை கொடுத்தாரா அல்லது பிசாசு இந்த கனவை கொடுத்தானா என்று சொல்லி ஒரு சந்தேகத்தோடு கூட இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாரும் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க. இந்த கனவு கர்த்தரால வந்ததா அல்லது பிசாசுனால வந்ததா? சில கனவுகள் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கும், ஆனா நாம் என்ன நினைப்போம், இது பிசாசு தான் கொடுத்தான் அப்படின்னு நம்மளால நினைக்க தோணும். அதனால நான் முதலாவது இந்த கனவு யாரிடத்துல இருந்து வந்தது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா, முதலாவது நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஒரு கனவின் வழியாக பேசும் பொழுது ஆரம்பம் முதல் கொண்டு முடிவு வரைக்கும் அந்த கனவை குறித்து ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்திடுவார், உனக்கு சொல்லிடுவார், எல்லாவற்றையும் காண்பித்து விடுவார். அவர் எப்படி அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறபடினாலே ஆரம்பம் அவர்தான், முடிவும் அவர்தான். அப்போ ஒரு தொடக்கம் ஒரு முடிவை சரியாய் அந்த கனவினுடைய முழுமையை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஆனா பிசாசானவன் சில நேரத்துல இந்த முழுமையை உனக்கு சொல்ல மாட்டான், பாதி பாதியா சொல்லுவான், பாதி பாதியா காண்பிப்பான். ஆண்டவர் உன் கூட பேச நினைக்கக்கூடியதை அவன் பாதி காண்பிச்சு மீதி பாதிய அவனுடைய காரியத்தை திணிக்க ஆரம்பிப்பான். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், இது பிசாசு கொடுக்கப்பட்டிருக்கிற கனவு. ஆண்டவர் ஒரு முழுமையை கொடுப்பார் பாருங்க. அந்த கனவு நம்ம பார்க்கும் பொழுது தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கும் போது அந்த கனவு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே மனசுக்குள்ள ஆழமா அப்படியே பதிஞ்சிருக்கும். அதனாலதான் நிறைய ஊழியக்காரங்க சில நேரத்துல கண்ட கனவுகளை ஒரு டைரியில உடனே எழுத ஆரம்பிப்பாங்க. நீங்க தானியேல் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட நீங்கள் வாசிச்சு பார்க்கும் பொழுது பாபிலோன்ல அப்படிதான் எழுத ஆரம்பிக்கிறார். தன்னுடைய படுக்கையை விட்டு உடனே அவர் எழுத ஆரம்பிக்கிறார். என்னென்னலாம் கர்த்தர் எனக்கு சொன்னார், எதெல்லாம் காண்பித்தார், அதனை எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு கனவுகளை கொடுக்கிறாருன்னா அந்த கனவுகள் நமக்குள்ள அப்படியே ஞாபகத்தோடு கூட இருக்கும், அதை வெளியெடுக்க முடியாது. ஆனா பிசாசனுடைய கனவுகள் சில நேரத்துல அப்படியே யாரோடு கூட எச்சையோடு கூட பாவத்துல இருக்கிறதை போல் அப்படி காண்பிப்பான். திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதை போல காண்பிப்பான். சில நேரத்துல கனவுகளை இப்படித்தான் மாறி மாறி காண்பிப்பான். நீ சபையில ஆண்டவரிடத்துல நீ துதித்து பாடிக்கொண்டு இருக்கிறதை போல ஒரு கனவு இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு பாவம் நிறைஞ்ச ஒரு இடத்துல இருக்கிறதை போல இருக்கும். இப்படிப்பட்ட கனவுகளை கொடுக்கிறவன் பிசாசு. அப்போ தேவன் ஒரு கனவுகளை கொடுக்கிறார்னா அது முழுமையாக இருக்கும். அந்த கனவுகள் நம்மளுடைய மனசுல ஆழமாக பதியும். ஆகவே இதுதான் ஆரம்பம். இந்த கனவை பிசாசு கொடுக்கிறானா அல்லது ஆண்டவர் கொடுக்கிறாரா என்பதை எளிதாய் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. ஆகவே உங்களுடைய கனவுகள் எப்படியாக இருக்கிறது என்பதை நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. இனி வரக்கூடிய நாட்களில ஒவ்வொரு கனவுகளுக்குண்டான அர்த்தங்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.